ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முலாம்பழ ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் முலாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சீட்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா காய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த விதைகளெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இதை ஸ்கூப் பண்ணி இது நம்ம இதில் எடுத்து போட்டுடலாம். இந்த பழத்தைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக டெக்ஸ்சராக இருக்கும். வந்து நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு. இது நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் கொஞ்சம் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நம்ம இந்த முலாம்பழ கப்புலேயே நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம நட்ஸ், பாதாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிறது இந்த பவுலில் ஊற்றிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்கிற பாதாமை ஆட் பண்ணிடலாம். எட்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துச்சு, பிடிச்சிக்கிச்சு. வேறொரு கப்பில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சம்மர் ஸ்பெஷல் முலாம்பழ ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சிங்க. இந்த வெயிலுக்கு நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லை. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.